உலகெங்கும் இருக்கும் நம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட இந்த ஷோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். கடந்த 10 நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா போலி பேராசிரியர்கள், ஃபேக் ப்ரொஃபஸர்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் டைட்டிலில் எல்லா நியூஸ் சேனல்லையும் சரி, சமூக ஊடகங்களையும் சரி, பத்திரிகைகளும் சரி வந்து கொண்டுட்டுருக்கு. இது விஷயமாக வந்து நமக்கும் பல்வேறு கமெண்ட்டுகள் போட்டுட்ருக்காங்க. எல்லா விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க, இந்த நந்தா ஷோவில் ஏன் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இது பிரத்யேகமாக இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கடந்த 5 நாட்களாக இது விஷயமாக வெவ்வேறு இடத்துல நம்மளோட ஜேர்னலிஸ்ட் அமைச்சு ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் எடுத்திருக்கோம். அது ரிலேட்டடாக வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காகவும் இந்த ஒரு பர்டிகுலர் ஷோவில் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இது முன்னாடி இந்த ஃபேக் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சொல்லுது, அண்ணா யூனிவர்சிட்டி சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, வெளியில் இருக்க பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்ற டீட்டெயிலான விஷயங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த ஃபேக் ப்ரொஃபஸர் அப்படின்ற விஷயத்தை வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட கைட்லைன்ஸ் என்னன்றது பார்க்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 20 மாணவருக்கு ஒரு பேராசிரியர் இருக்கணும் அப்படின்றது கைட்லைன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேராசிரியர் அப்படின்னு பார்த்தா குறைஞ்சபட்சம் அவர் எம்இ இல்லை எம்டெக் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிஹெச்டி, கம்பல்சரி பிஹெச்டி அப்படின்றது கிடையாது. எம்இ எம்டெக் முடிச்சிருந்தாலும் சரி, பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் சரி, இது வந்து மேண்டேட்டரியான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது ஃபேக் ப்ரொஃபஸர் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா, இந்த ஃபேக் ப்ரொஃபஸர்ன்ற விஷயம் எப்படி வந்தது அப்படின்றாங்க. இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த காலேஜோட லைசன்ஸ் ரினியூவலுக்காக வந்து இன்ஸ்பெக்ஷன் ஒரு கேட்டகரி வைக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்ஷன் யார் பண்ணுறா அப்படின்னு கேள்வி வருது. இந்த இன்ஸ்பெக்ஷன் யார் பண்ணுறாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பண்ணுறாங்க. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட இன்றைக்கி மாட்டக்கூடியது 295 காலேஜ் சொல்லி எல்லாம் பேச போகிறது. பட் அண்ணா யூனிவர்சிட்டி சொல்கிறது 124 காலேஜில் 470 பேராசிரியர்கள், போலி பேராசிரியர்கள் விஷயத்தை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சொல்கிறாங்க. இதில் நம்ம ஒவ்வொரு விஷயமா ட்ரில் டவுன் பார்க்கும்போது அந்த போலி பேராசிரியருக்கும் இந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து இன்ஸ்பெக்ஷன் அனுப்பக்கூடிய 3 நபர்கள் ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு முழுக்க இருக்க அனைத்து இன்ஜினியரிங் காலேஜுகளுக்கும் 3 பேரை வந்து இன்ஸ்பெக்ஷனுக்காக அனுப்புவாங்க. அது 3 பேர் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வராங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒருத்தர் மட்டும் தான் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வருவார், மிச்சம் 2 பேர் வேறு வேறு காலேஜ்லேருந்து வருவாங்க. ஸோ இவங்களை 3 பேர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஒவ்வொரு கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து தே நீட் எ ஸ்ட்ராங் அண்ட் ஸ்கில்டு ப்ரொஃபஸர் டு ஹேண்டில் அந்த ஒரு பர்டிகுலர் 3 பர்சன் ஹேண்டில் பண்ணுறது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒன் டே ட்ராமா மாதிரி எக்ஸ்பர்டைஸ் லைக் எம்இ எம்டெக் முடித்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு 5000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய்க்கு ஒரு டேக்கு ட்ராமாக்கு பே பண்ணுவாங்க. இஃப் இன் கேஸ் பிஹெச்டி முடிச்சிருந்தால் 10,000லேருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இதில் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மட்டும் வந்து ப்ரொஃபஸர்ஸ்க்கு டிமாண்ட் ஜாஸ்தி. அவங்க எல்லாம் 10,000 30,000 வர மாட்டாங்க. மேக்ஸிமம் மினிமம் 40, மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் கூட சில ப்ரொஃபஸர்ஸ் வாங்கிட்டு வெறும் ஒன் டே ட்ராமாக்கு, இந்த இன்ஸ்பெக்ஷன் இந்த ட்ராமாக்கு வராங்க. ஸோ இப்படி வரும்போது இந்த 3 இன்ஸ்பெக்டர்ஸ், அதாவது 3 பேர் அந்த இன்ஸ்பெக்ஷன் வராங்க இல்லைங்களா, அவங்க வந்து அந்த காலேஜில் போய் என்னென்ன விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆஃப் சர்க்குலர் கொடுக்குறாங்க. அதில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கு பார்த்தாங்கன்னா, கிளாஸ் அண்ட் லேப் இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா. கிளாஸ்னாவே நம்ம டிஃபால்ட்டாக வந்து பசங்க உட்கார்றதுக்கு எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக உட்கார்றதுக்கு எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பேசிக்காக டேபிள் சேரு, மேலே வரக்கூடிய ஃபேனு, சில காலேஜஸில் ஏசி, அது முதல்கொண்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தண்ணீர் ஃபெசிலிட்டி ப்ராப்பராக இருக்கா, அதுக்கும் முக்கியமாக வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்களாம் பார்க்கணும். இதெல்லாம் பேசிக்கான விஷயம். அப்புறம் பாத்ரூம் அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ஒர்க் ஷாப் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட் அண்ட் கேட்ரிங் ஃபெசிலிட்டிஸ். இந்த ஃபுட் அண்ட் கேட்ரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு தெரியும், நம்ம பல படங்கள் பார்த்துருப்போம். நண்பன் படத்துலேருந்து இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள் வரைக்கும் பார்த்துருப்போம். ஃபுட்டு பேட்டன் ஒரு ரஜினி சார் அவரோட படம் கூட வந்து பார்த்துருப்போம். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த ஃபுட்டு விஷயம் பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஆனால் இவங்க போயிட்டு வரக்கூடிய எந்த காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஃபுட்டை பற்றி விஷயங்கள் பெருமை பேச முடியல. ஆனால் அதே கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றது தெளிவாக சமூக ஊடகங்களில் போடுறாங்க. இந்த விஷயத்தை வந்து அந்த கல்லூரி சார்ந்த நபரும் போது பிரின்சிபலோ கரஸ்பாண்டண்ட்டோ இந்த நாலேஜ் போய் இல்லை அவேர்னஸ் கொடுத்துருக்கணும். அது போதா இல்லையான்னு தெரியல. ஆனால் இன்ஸ்பெக்ஷனில் இந்த விஷயங்கள் நான் கடைசியாக சொன்ன மாதிரி ஃபுட் அண்ட் கேட்ரிங் ஃபெசிலிட்டிஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் அதர் ஸ்டெபிலிட்டி ஃபெசிலிட்டி, இது எல்லாத்துக்கும் மேலே லைசன்ஸ். ஸோ இந்த லைசன்ஸ் ரினியூவல் பண்ணுறதுன்னு இந்த ஒரு விஷயத்தில் வரும்போது நார்மலாக அந்த இன்ஸ்பெக்ஷன் சொன்ன இல்லைங்க, அந்த 3 பேர் டேரெக்டாக வந்து பிரின்சிபல் ரூமில் தான் க்ரீன் மேட் ட்ரீட்மெண்ட்டில் பிரின்சிபல் ரூமில் உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்கள் என்னென்னலாம் தேவையதோ, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் லஞ்ச், அன்றைக்கி ஒரு நாளுக்கு அந்த 3 பேருக்கு கொடுக்கக்கூடிய லஞ்சானது ரொம்ப ஸ்பெஷல் லஞ்சாக இருக்கும். இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க இல்லையா அந்த 3 பேர் வந்து அந்த பர்டிகுலர் காலேஜை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு தான் ஆப்வியஸாக போயிருப்பாங்க. ஆனால் ஸ்டடி பண்ணிட்டு
போகிற அந்த நபர்கள் வந்து உண்மையிலே வந்து சமூக ஊடகத்தில் மாணவர்கள் வெவ்வேறு விதமாக கண்டிப்பாக ஒரு காலேஜ்னால் ப்ரொஃபஸரை பற்றி தப்பாக போடுவாங்க, அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் பற்றி தப்பாக போடுவாங்க. ஆனால் அதோட உண்மைத்தன்மை தெரிஞ்சு தான் போகிறாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா மக்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, ஒரு இன்ஸ்பெக்ஷன் போகும்போது சடன் விசிட் அப்படின்னு தான் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே எப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதுக்கு அந்த விஷயங்கள் நம்ம ட்ரில் டவுன் பண்ணோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் வர போகிறாங்கன்னா ஒரு மாதம் முன்னாடியே அந்த காலேஜுக்கு இந்த தகவல் கொடுத்துட்றாங்க. ஏன்னா இந்த தகவல் கொடுத்தா தான் வந்து அந்தந்த கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜ் என்ன பண்ணணும்னா, இந்த ட்ராமா செட் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஸர்ஸை டெம்பரரி ஹைரிங் மாதிரி பண்ணுற வேலைலாம் செய்யணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து 1 month முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து தகவல் போயிடுது. தகவல் போயிட்டு அந்த மாதிரி தகவல் கொடுக்குறாரு இல்லைங்களா, அவருக்கு குறைஞ்சபட்சம் 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் ஒரு அமௌண்ட் செட்டில்மெண்ட் ஆகுது. அந்த ஒரு நாள் ட்ராமாவுக்கு வந்துட்டு போகிறாங்க இல்லையா, அந்த ட்ராமாவை பார்க்குறதுக்கு 2 இன்ஸ்பெக்ஷன் வந்து போகிறாங்க இல்லையா, அந்த 3 பேர். அந்த 3 பேருக்கு குறைஞ்சபட்சம் வந்து 30,000 40,000 ரூபாய் வந்து அந்த ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக அந்தந்த அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 200 காலேஜ், இந்த 200 காலேஜுக்கு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறது மினிமமாக அந்த 200 காலேஜ் சிக்கியிருக்காங்க இல்லையா. இந்த ஒரு காலேஜுக்கு 30,000 ஆவரேஜாக போட்டால் கூட 200 காலேஜுக்கு கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபாய் வருது. ஸோ இன்ஸ்பெக்ஷன் போகிறவங்களுக்கே இவ்வளோ பெரிய தொகை கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஒரு நாள் ஆக்ட் பண்ணக்கூடிய ட்ராமா ஆர்டிஸ்ட் கிடையாது ஆக்சுவலாக. தே ஆர் ரியலி லேர்ன்ட் அண்ட் எஜுகேட்டட் அண்ட் எக்யூப்டு ஸ்கில்டு ப்ரொஃபஸர்ஸ். ஆனால் இது எல்லாருமே அப்படியே என்னோட பார்த்தா கிடையாது. அஸ் பர் நம்ம இவர் வேல்முருகன் சார் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சேர்ந்த வேல்முருகன் சார் சொல்லியிருக்க விஷயம், 124 காலேஜில் 470 ஃபேக் ப்ரொஃபஸர்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்ணுக்கு தெரிஞ்சு 470 ஃபேக் ப்ரொஃபஸர் ஐடென்டிஃபை பண்ணி, இந்த 470 ஃபேக் ப்ரொஃபஸர்ஸ் எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அண்ணா யூனிவர்சிட்டி எந்த பேசிஸில் உள்ள அவங்கள ரெக்ரூட் பண்ணுறாங்க, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட டேர்ம்ஸ் ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜில் எப்படி ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு ப்ரொஃபஸர் ஒரு காலேஜில் வந்து சேர்றதா இருந்தால் அவரோட ஆதார் கார்டு பேன் கார்டு வந்து என்ரோல் பண்ணி தான் சேர்றாரு. அப்படி இருக்கும் தருவாயில் இந்த 470 ப்ரொஃபஸர்ஸ் ஒரே காலேஜில் வேலை செஞ்சுட்டு வெவ்வேறு காலேஜில் எப்படி ஆக்டிங் ப்ரொஃபஸராகவும், வீக்கெண்ட் ப்ரொஃபஸராகவும், கெஸ்ட் ப்ரொஃபஸராகவும், பார்ட் டைம் ப்ரொஃபஸராகவும் இருக்கான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி செய்யலாமான்றது சட்டத்தில் ஆப்ஷன் இருக்கான்றது அண்ணா யூனிவர்சிட்டி தான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ஒன்று பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இவர் வேல்முருகன் அவர்களே ஒத்துன்னு இருக்கார். என்ன சொன்னால் ஒத்துன்னு இருக்கார் பார்த்தீங்கன்னா, இதே ப்ரொஃபஸர் வந்து இங்கே ஒரு ஆதார் கார்டு நம்பரில் கொடுத்து என்ரோல் ஆகி ஒரு காலேஜ் எக்ஸ் காலேஜில் என்ரோல் ஆகிட்டு ஒய் காலேஜில் வேற ஒரு ஆதார் நம்பரில் என்ரோல் ஆகியிருக்காரு. அப்படின்னும் போது இவங்களுக்கான மேக்ஸிமம் தண்டனை என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்கள தகுதி நீக்கம் செய்யணும், வேறு எந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் அவங்க சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சர்க்குலர் போட போகிறேன் அப்படின்னா குட். அது காலேஜ் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜுக்கு வந்து 2 years இல்லை 3 years சஸ்பென்ஷன், அப்படி இல்லை அது லைசன்ஸ் கேன்சல் பண்ணும் அப்படின்றார். குட் சார், நல்ல விஷயம். இது எத்தனை வருஷமாக நடந்துட்டுருக்கு, எத்தனை வருஷமாக இதெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை ப்ரொஃபஸர்ஸ் இந்த மாதிரி இன்வால்வ் ஆகியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த மாதிரி இன்வால்வ் ஆகிருக்கு. ஏன்னா நிறைய இன்ஸ்டியூஷன் நடுவில் மூடி இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எவ்ரி 2 years ஒன்ஸ் எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 1-2 இன்ஜினியரிங் காலேஜ் மூடிட்டு இருக்காங்க, புதுசாக 3 ஓப்பன் ஆகுது, அது வேறு. எத்தனை வருஷமாக நடந்துட்டுருக்கு, எத்தனை இந்த இன்ஸ்டியூஷன் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த லிஸ்ட்டும் கொஞ்சம் டிஸ்க்ளோஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எத்தனை ப்ரொஃபஸர்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இப்போ அந்த அப்படின்னா ஒரு நாளைக்கு அந்த ஆக்டிங் ப்ரொஃபஸராக வரவங்களுக்கு 10,000 30,000 வரைக்கும் சம்பளம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸருக்கு 60,000 1 லட்சம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்கன்றது எதுவும் ஒன்றும் சொல்லவே இல்லையா சார் நீங்கள். ஏன்னா காலேஜ் மேலே ஆக்ஷன் பற்றி சொன்னீங்க, ப்ரொஃபஸர் மேலே ஆக்ஷன் பற்றி சொன்னீங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு போகிறதுக்கு அது என்ன சார், அது தட்சணை அமௌண்ட்டா இல்லை ஏதாச்சும் லஞ்சத்துக்கு வேறு ஏதாவது பேர் அது இருக்கா என்னன்றது. ஏன்னா 30,000 40,000 எதுக்கு அந்த கல்லூரி வந்து கொடுக்கப்படுதுன்றது தெரியல. ஆனால் இது வெளிச்சத்துக்கு வந்ததுனால தான் இந்த கேள்வியை கேட்க வேண்டியதாக இருக்குது மாண்புமிகு வேல்முருகன் அவர்களே. அட் த சேம் டைம் இதில் வந்து பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருப்பதாக நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியுது. ஏனென்று பார்த்தால் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய 124 காலேஜ் மட்டும் இல்லை, வெளியே வந்து நிறைய 295 காலேஜ் சொல்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் நம்பலை, நீங்கள் சொல்கிற வார்த்தையை நம்புகிறோம். 124 காலேஜ் அப்ராக்சிமேட்லி பார்த்தா கூட இந்த 124மே வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய தொழிலதிபராக ஒரு செல்வந்தராக ஒரு காலேஜாக இருக்கும். பட் அவங்களோட ப்ராப்பர்ட்டியை சேஃப்கார்ட் பண்ணிக்கொண்டதுக்காக அரசியலில் பார்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அரசியல் பின்புலம் இருக்கும், இல்லாமல் வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்திருக்க முடியாது. இப்படி இருக்கும் தருவாயில் எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் சோஷியல் மீடியாவிலேயும் அங்கேயே போஸ்ட் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு எந்த பாதிப்பு வராமல் பார்த்துக்க வேண்டியது ஒரு அரசோடைய கடமை. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்று நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன கலாச்சாரம் போயிட்டுருக்குன்னு எல்லாருமே தெரியும். கள்ளக்குறிச்சியில் ஒரு விஷயம் நடந்து நம்ம எல்லாம் மறந்துருக்க மாட்டோம் கலாச்சாரம். அதை தவிர்த்து கஞ்சா போன்ற குட்கா இது போன்ற விஷயங்கள்லாம் பரவிட்டுருக்கு. ஆனால் சமூக ஊடகங்களில் நம்ம பார்த்துட்டு ஸ்ட்ராங்காக, ஏன்னா சமூக ஊடகத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க, ரைட்டு. சிம்பிளான விஷயம், இன்ஸ்பெக்ஷன் ஹானஸ்ட்டாக இன்ஸ்பெக்ஷன் போன ஒவ்வொரு இன்ஸ்பெக்ஷன் அதிகாரிகள் ஆஃபீஸர்ஸ்
அந்த இடத்துல போய் ஆனஸ்ட்டாக என்னென்ன செக் பண்ணாங்கன்றதை கிளியர் கட்டாக ஃபோட்டோ ஷூட்டோ இல்லை வீடியோ ஷூட்டோட ரிவீல் பண்ணி அந்த காலேஜஸில் நிறைய காலேஜஸ் we can disclose, we can bet and tell you, we can disclose which are the colleges in Tamil Nadu having these kind of unwanted things inside their campus. ஏன்னா நிறைய பிள்ளைகள் மாணவர்கள் அந்த பழக்கத்தில் அடிமையாகாத மாணவர்கள் சமூக ஊடகங்களையும் வெளிப்புறமாக பப்ளிக்காக பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து என் காலேஜ் கேம்பஸ் உள்ளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, தயவுசெய்து இது வந்து மேனேஜ்மெண்ட் சரி பண்ண நல்லாயிருக்கும். அப்போது இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்களே, எதுக்கு அமிச்சிங்க அனவன்ஸ் சார்பா, அது கேள்விக்குறியாக வருது இல்லைங்களா? இது மாணவர்கள் மட்டும் இல்லை, பெற்றோர்கள் இல்லை, எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயமா ஒரு கேள்வி பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ இன்ஸ்பெக்ஷனுக்கு இவ்வளோ ஒரு விஷயம் மெனக்கெட்டு இருக்கும்போது அந்த பர்டிகுலர் காலேஜ் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் திருத்தினா நல்லாயிருக்கும். அந்த காலேஜ் மேலே நீங்கள் 2 years சஸ்பென்ஷன் இல்லை எதுவும் லைசன்ஸை டிஸ்மிஸ் கேன்சல் பண்ண போகிறலாம் சொல்கிறீங்க, நல்ல விஷயம். எந்த வகையான அரசியல் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல், யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் மாணவர்கள் நிம்மதியாக படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். இது போன்ற போலி பேராசிரியர்கள் கேவலமான செயலால், முக்கியமாக படித்து அதிமேதாவிகளாக இருக்கக்கூடிய இந்த போன்ற பேராசிரியர்கள் கேவலமான செயலால் மாணவர்களின் படிப்பு எக்காலத்திலும் பாதிப்பாகக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளை மிகப்பெரிய இன்ஜினியராக வரக்கூடியவன் வருவான் என்று நம்பிக்கையோடு வீட்டில் காத்திருக்கும் இந்த சூழ்நிலையில் இது போன்ற ஒரு அவல நிலை தமிழ்நாட்டிற்கு தேவையா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு தேவையா என்பதை கல்லூரியும் அண்ணா யூனிவர்சிட்டியும் கல்வித்துறை சார்ந்த அமைச்சர் அவர்களும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் இதை யோசித்து உடனடியாக நல்ல தீர்வை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம்.